ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. वेदवेद्ये परेपुंसी जाते दशरथात्मजे वेद प्राचेदसाद आसीत् साक्षात् रामायणात्मना வேதத்தாலே கொண்டாடப்படும் திருமால் ஸ்ரீராமனாக அவதரித்த போது வேதங்களெல்லாம் ஒன்று திரண்டு ஸ்ரீ ராமாயணமாக பிறந்தன. ராமாயணத்தில் தற்போது அரண்ய காண்டத்தில் உள்ளோம். மாயமானாக மாரீச்சன் வேஷம் எடுத்துக்கொண்டு சீதையின் விருப்பத்தை தூண்டுவதற்காக ஆசிரமத்தின் முன்னே உலவி வருகிறான். அந்த கட்டத்தில் உள்ளோம். சீதை மானை பார்த்தவள் வியப்புற்று ராமனையும் இலக்குவனையும் கூப்பிடுகிறாள். ராமா, பூ கொய்வதற்காக வந்தேன். வந்த இடத்தில் ஒரு வியப்பு காத்திருந்தது. இதை போன்ற ஒரு பொன்மயமான மானை நான் முன்னே கண்டதில்லை, கேட்டதும் இல்லை. இதை பார், அழகு ஈர்க்கிறது. உடனே நான் விளையாடுவதற்காக இந்த மானை பிடித்து கொடு என்று சீதை கேட்கிறாள். சீதை அந்த மானை ஆசைப்பட்டது இருக்கட்டும். மான் உலாத்திற்றே, ஆசையை தூண்டிற்றே. அழகால் தானே, உடல் அழகா அல்லது உள்ளத்தின் அழகா? ஏதோ உடம்பு தங்கமயமாக இருக்கும், வெள்ளிச்சரிகை போட்டு இருக்கும், வைரக்கற்கள் பதித்திருக்கும். இதுவா அழகு? பக்தி தானே அழகு, வைராக்கியம் தானே அழகு. அந்த பக்தி, ஞானம், வைராக்கியம் ஆகியவை ஹனுமதி கிருதாலயா, ஹனுமானிடத்தில் குடிகொண்டிருந்தன. ஞானமா இருக்கட்டும், பக்தியா இருக்கட்டும், வைராக்கியமாக இருக்கட்டும், காரிய சித்தியாக இருக்கட்டும், அது தாட்சமாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கட்டும், வலிமையோ, அனைத்தும் ஹனுமானிடத்திலே ஒன்று சேர்ந்திருந்தன. ஹனுமார் சன்னதி, ஆஞ்சநேயர் கோயில் என்றே பிரசித்தி பெற்றிருக்கும் ராம பக்த ஆஞ்சநேய பரத்வாஜ ஆசிரமத்தை அடைந்திருக்கிறோம். சென்னை பழவேற்காடு நெடுஞ்சாலை, அதில் வரும் பொன்னேரி, பொன்னேரி மார்க்கெட்டுக்கு அருகிலேயே இருக்கும் ஆச்சரியமான திருக்கோயில். இதோ ஆஞ்சநேய சுவாமியை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். கைகளை கூப்பி கொண்டிருக்கிறார். நீண்ட திருவால், அழகான திருநெற்றி, திருநாமம் துலங்குகிறது. வாயில் வெண்ணெய் சாத்தி கொண்டிருக்கிறார். செவந்த அதரம், செவந்த உதடுகள், நடுவிலே வெண்ணெய். தன்னுடைய திருமார்பில் ராமன், லக்ஷ்மணன், சீதை ஆகியோரை வெள்ளிப்பதக்கமாக சாத்தி கொண்டிருக்கிறார். எதற்காக ஹனுமானுக்கு வெண்ணெய் காப்பு சாத்துகிறார்கள்? எந்த கோவிலுக்கு போனாலும் ஆஞ்சநேயர் விதவிதமா அலங்காரம் பண்ணிப்பார். ஆபரணங்கள்லாம் உண்டோ இல்லையோ, வெண்ணையில் ஓரொரு திருக்கோலம் சாத்துவார்கள். வெத்தலை மாலை சாத்தி கொள்ளுகிறார், வடை மாலை சாத்தி கொள்ளுகிறார். அதே அந்த வெண்ணையை சமர்ப்பிக்கும் போதே அதுல நிறைய மாதுளம்பழ முத்துக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவார். பச்சை சின்ன திராட்சை, அந்த திராட்சையை வைத்து அலங்காரம் பண்ணுவார்கள். இப்படி பலதும். இதனாலெல்லாம் அவருக்கு அழகு கூடி கைங்கரியம் பண்றதாத்தான் பக்தர்களுக்கு பெருவிருப்பம். அவர் எப்படியுமே அழகர். அந்த அழகுக்கு அலங்காரம் செய்யுமா போலே வெண்ணெய் காப்பு சாத்தி கொள்ளுகிறார். வெண்ணெய் நினைச்சவே என்ன தோணும்? வெண்ணெய் எடுக்கிறது அது ஒன்றும் சின்ன வேலை கிடையாது. இப்போ பாலை எடுத்து காய்ச்சணும், அதுக்கப்புறம் அதை உரகுத்தணும், மோராக்கணும். மோரை நன்னா கடைஞ்சு எடுக்கணும், அப்புறம்தான் வெண்ணெய் திரளும். அப்ப பால்ல இருந்து எவ்வளவு வேலை பார்த்தா வெண்ணெய் வருது? பால் 10 படி இருக்கும், 10 படி வெண்ணெய் கிடைக்குமான்னா அதுல இருந்து திரட்டி எடுத்தா தானே கிடைக்கும். அப்போ எத்தனையோ பக்தர்கள், எத்தனையோ ஞானிகள் வியர்த்தமா வீணா பொழுதை போக்கி கொண்டிருக்கலாம். உண்மையான ஞானமோ பக்தியோ இருக்காது. அதெல்லாத்தையும் கழிச்சுட்டு திரட்டி 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 கடைஞ்சு எடுக்கப்பட்டதானே ஹனுமானுடைய பக்தி. அதனாலதான் வெண்ணைய போல அவர் இருக்கிறார். வெண்ணெய் உருகுமா போலேன்னு சொல்றோம், வெண்ணெய் திரண்டு வருமா போலேன்னு சொல்றோம். வெண்ணெய் திரண்டு வரச்சே அப்படின்னு பேசிக்கிறோமோ இல்லையோ, அப்ப திரண்டு வருதுனால் கடைந்து எடுக்கணும். ராம பக்தி ஹனுமானிடத்தில் இருந்தது அப்படித்தான். கடைஞ்சு தேவையில்லாத தண்ணீர் எல்லாத்தையும் தள்ளிட்டு திரட்டி எடுக்கப்பட்ட பக்தி ராம பக்த ஆஞ்சநேயர். இதோ அவருடைய உற்சவ மூர்த்தி சின்ன வடிவம், மூலவர் பெரிய வடிவத்தோடு இருக்கார்.
உற்சவர் சிறு வடிவன் தன்னுடைய வாளை சுழற்றி நேர தலைக்கு மேல் கிரீடத்தை போல வைத்துக் கொண்டிருக்கிறார். கையை கூப்பிக்கொண்டு, அதாவது அஞ்சலி ஹஸ்தம், நமஹா என்று ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கு வணக்கம். கோதண்டராமர் தனித்தெழுந்துள்ளி இருக்கிறார், ஏற்கனவே சேவித்தோமே. அந்த கோதண்டராமரை வணங்கி கொண்டு ஆஞ்சநேயர் தனி சன்னிதானத்தில் உள்ளார். இன்று நாம் அகஸ்தியரையும் மேலே பரத்வாஜரையும் ஆஞ்சநேயரையும் நர்த்தன கிருஷ்ணன், கருடன், பட்டாபிஷேக திருக்கோலத்தில் ராமர், அதே கோதண்டராமர், இப்படி அனைவரையும் சேவித்துக் கொண்டோம். பொன்னேரி அவசியம் பக்கத்தில் இருக்கும் பக்தர்கள், ஏன் தள்ளி இருக்கிறவா கூட ஒரு நாள் அதற்குன்னு விடுமுறை எடுத்துக்கொண்டு போய் தரிசித்து விட்டு வரலாமே. அவர்கள் அனுமதியோட அருளோட அடுத்த சர்க்கத்தை அடைவோம். 43வது சர்க்கம். மாயமான் மாரீச்சனை கண்டாள், சீதை நம்பினாள். இது பொன்மான் இல்ல பொய்மான் அப்படிங்கிறது புரியாமல் ராமலக்ஷ்மணர்களை கூப்பிட்டு எனக்கு பிடித்து கொடுன்னு கேட்கிறாள். சாதம் சம்பிரேக்ஷ சுஸ்ரோணி குசுமானி விசின்வதி ஹேமராஜத வர்ணாபியாம் பார்ஷ்வாபியாம் உபசோபிதம். சா தம் சம்பிரேக்ஷிய, அப்படி அழகான சீதை, அவளே மானை ஒத்தவள், அவளே பேரழகி. அந்த அழகிய ஒரு அழகு மயக்கிறதுனால், பெரிய அழகிகள்லாம் சின்ன அழகை பார்த்து மயங்கவே மாட்டார்கள். தங்களை விட அழகா இருந்தா தானே மயங்குவார். ஒரு பெரிய பாடகர் இருக்காருனால் சின்ன சின்ன பாட்டுக்கெல்லாம் அவர் மயங்க மாட்டார். தன்னை விட பாட்டு சாமர்த்தியம் இருந்தா தான் அவர் மயங்குவார். ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரர்னா தன்னை விட வீரம் இருக்கிறவனை தான் மயங்குவார். அப்ப சீதை தன்னை விட அழகு இருக்கிற மானா இருந்தா தானே மயங்குவாள். பார்த்தாள், ஆசை கொண்டாள். பிரகிருட்டாச்ச அனவத்யாங்கி மிருட்ட ஹாட்டகவர்ணினி பர்த்தாரமபி சக்கரந்த லக்ஷ்மணன் செய்வ சாயுதம். ஆயுதத்தோட ராமனு லக்ஷ்மணனும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை கூப்பிடுகிறாள், வந்து வந்து பாருங்க. ஆகூய ஆகூய புனஸ்தம் மிருகம் சாது வீக்ஷதே ஆகச்ச ஆகச்ச சீக்கிரம் வை ஆரியபுத்திர சகானுஜ. ஆரியனான தசரதனுக்கு மகனே, உன்னுடைய தம்பியோட கூட வந்து பார். இந்த மான் தான் எவ்வளவு அழகாக உள்ளது, எனக்கே வியப்பு. சங்கமானஸ்து தம் திருஷ்டுவா லக்ஷ்மணோ வாக்கியம் அப்ரவீத் வீக்ஷமானோத்து தம் தேசம் ததா ததிருஷதுர் மிருகம். இருவரும் ஓடி வந்தார்கள். கண்களை அகல விரித்துக் கொண்டு ராமனும் லக்ஷ்மணனும் பார்த்தார்கள். லக்ஷ்மணன் கூறுகிறான், சந்தேகமா இருக்கான்னா, இந்த மான் நம்பத்தகுந்ததாக இல்லை. உலகத்தில் நான் பொன்மான் பார்த்தது கிடையாது. ஆனா இதை பாரு, பொன்மயமா இருக்கு, ரத்தனங்கள் பதிக்கப்பட்டிருக்கு, வெள்ளியில பொட்டு போட்டிருக்கு. பார்த்தாலே அப்படியே ஏதோ பவழத்தை இழைக்கிறா போலே ஷாப்பா இருக்கக்கூடிய குழம்புகளோடு இருக்கு. கொம்பு எப்படி இருக்கு, நாக்கு எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, ஒண்ணு எனக்கு நிஜமாய் இயற்கையில் இருக்கிறதாவே தெரியல, அத்தனை செயற்கையாக தோன்றுகிறது. சந்தேகமா இருக்கு. தமயவை நமகம் மன்னே மாரீச்சம் ராட்சசம் மிருகம். பார்த்த உடனே லக்ஷ்மணன் போட்டு உடைத்தார். இவனை பார்த்தா மாரீச்சன் தான் பொய்மானா வந்திருக்கிறதா இருக்கு. ஏன், ஏற்கனவே இவர்கள் மூவரும் இருக்கும் போது இதே போல மான் வேஷத்தில் மாரீச்சன் வந்து பார்த்திருக்கிறான். அப்ப 3 அம்புகளை ராமன் விட பயந்து ஓடினான்னு மாரீச்சனை கதை சொன்னாரு. அதை கேட்டுட்டுதான் இப்ப பார்த்தா நமக்கு புரியுது. அப்ப இவன் மாரீச்சனா இருக்கணும். சரந்தோ மிருகயாம் ஹிருஷ்டாக பாபேன உபாதினா வனே அனேன நிகதாராம ராஜானஹா பாபரூபிணா. இவன் மாரீச்சனாக இருந்தால் நம்ம இடத்துல ரொம்ப நாளா போக்கு காட்டின்னு இருக்காராமா. முதல் தடவை மாமுனி வேள்வியை காத்து அவபிரதமாட்டிய அடுதிரல் அயோத்தியம் மனசே என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடியபடிக்கு விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரட்சணத்தின் போது வந்தான், வாலாட்டினான். அப்பவே நீ அவனை கொன்னு இருக்கணும், விட்டுட்டே ஓட்டி விட்டாய். பொனாபுர் மறுபடியும் தண்டகாரண்யத்தில் இருக்கும் போது வந்தான், ரிஷிகளை எல்லாம் அழித்தான், மறுபடியும் நீ ஓட்டி விட்டாய். 3வது தரம் விட முடியாது. இந்த மானின் பின்னே போக முடியாது. ஒரே அம்பு, இதை அழித்து விட வேண்டும். மேலே அஸ்ய மாயாவிதோ மாயா மிருகரூபமிதம் கிருதம் ஜகத்யாம் ஜெகதி நாத மாயேஷாகி நசம்சயா. இந்த உலகம் முழுக்க மாயையா இருக்கிறாமா. மாயாந்து பிரகிருதி வித்யாது மாயினந்து மகேஸ்வரம். இந்த பிரகிருத்தியே மாயான்னு சொல்வார்கள். பொய்ன்னு அர்த்தம் இல்லை, மாற்றி மாற்றி தோற்றம் அளிக்கும்னு அர்த்தம். ஆச்சரியம்னு பொருள். ரொம்ப வியப்பு. இப்ப பொய்மான்னு சொன்னா மான் பொய்யான்னா இல்ல மாரீசன் பொய்யா. அதனால பொய்மான்கிறதுனாலே மானாக வேஷமிட்டு கொண்டது உண்மை அல்ல. அவன் உண்மையில் ராட்சசன், ஆனா மான் வேடத்தில் வந்துள்ளான். அதனால பொய்மான்கிறதுக்காக இது மானே பொய்ன்னு நினைச்சிட கூடாது. அப்ப பொய்யான மான் அடிச்சோ சத்தம் போட்டோ அதை கேட்டா மயங்கி ராமன் லக்ஷ்மணன் ஓடி வந்திருப்பார் இல்லை. அதனால மாயான்னு சொன்னாலே உடனே பொய் மித்யா என்று அர்த்தம் அல்ல. ஆச்சரியம், ஞானம், வியப்பு என்றெல்லாம் பொருள் கூறுவார்கள்.
இந்த உலகத்துல எல்லாம் வியப்பா இருக்கிறாமா? வேண்டாம், இதன் பின்னே போக வேண்டாம், நம்மை ஏமாற்றி விடும். ஜெகத்யாம் மேலே சொல்றார், ஆனையேனம் மகாபாகோ கிரீடார்த்தன்னோ பவிஷ்யதி ஆரியபுத்திர அபிராமோசோ மிருகோ ஹரதிமே மனஹா. லக்ஷ்மணன் இப்படி சொன்னோடனே சீத்தை பார்த்தாள். அவரே கொண்டு கொடுக்குறேன்னு சொல்றச்சே உமக்கு என்ன? ராமன் தான் பிடிச்சு தரேன்னு சொல்றாரு. அவருக்கு விருப்பம் இருக்கு, ஆனா மைத்துனன் தடுக்கிறார். சீதை சொன்னாள், எனக்கு இப்ப வேணும், இது நான் வைத்து விளையாடுவதற்கு வேணும். இங்கே பிடிச்சுட்டா நாட்டுக்கு போனப்புறம் என்ன பண்ணுவேன்னு கேக்குறியா? அந்த புறத்தை அலங்கரிக்கும். ஏன் ராணிகளுடைய அந்த புறத்திலே செல்ல பிராணிகள் இருக்காதா? அதை போல நான் அந்த புறத்தில் வைத்துக் கொள்ளுகிறேன். இப்பவே கூப்பிட்டு கொடு. இக ஆசிரமபதேஸ்மாகம் பகவ புண்ணிய தரிசனாக மிருகாச்சரந்தி சகிதாச்ச அமராக ஸ்ரமராஸ்ததா மேலே ரிக்ஷாக பிருஷசங்காச்ச வானராக கிண்ணராஸ்ததா விஹரந்தி மகாபாகோ ரூபஸ்ரேஷ்டா மகாபலாக. இந்த ஆசிரமத்தை சுத்தி பலரும் உள்ளார்கள், ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு மான் இல்லை. அதற்காக இந்த மான் எடுத்து வச்சுக்கோ. நச்சான்ய சதிருஷோராஜன் திருஷ்டபூர்வம் மிருகோமயா. இதை போல ஒரு மானை முன்னும் பார்த்ததில்லை, இனிமேலும் நான் பார்க்க போறதில்லை. இப்ப கூறுகிறேன் கேள். இப்ப நான் விளையாடுறதுக்காக பிடிச்சு கொடு. காட்டுல இருந்து நாட்டுக்கு போன அப்புறம் அந்த புறத்தில் வைத்துக் கொள்ளுகிறேன். அந்த புரே விபூஷார்த்தா மிருக ஏஷ பவிஷ்யதி மிருகரூபமிதம் திவ்யம் விஸ்மயம் ஜனயிஷ்யதி. சீதை விருப்பப்பட்டு முடித்தாள். இதை வைணவ பேராசிரியர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் கூறும்போது விஷயாந்தரத்திலே விருப்பப்பட்டாள்னு கூறுவார்கள். நாம எதுல விருப்பம் வைக்கணும்? அர்த்தத்திலோ காமத்திலோ பொருளிலோ இன்பத்திலோ விருப்பம் வைக்காமல் தர்மத்திலும் மோட்சத்திலும் தான் விருப்பம் வைக்க வேண்டும். தர்மத்தை செய்யறதில் ஆசை, முக்தி அடையறதில் ஆசை. பொருளீட்டுவதிலோ காம சுகத்தை அனுபவிப்பது எந்த காமமாக வேணா இருக்கட்டும், இந்த ரெண்டிலும் ஆசை வைக்க கூடாது. பெருமானே நமக்கு லட்சியம், அவர்தான் இலக்கு. உலக இன்பத்துக்கு ஐஸ்வர்ய அனுபவத்துக்கு ஆசையா, அல்லது அதை துறந்து ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்கிறாளே கைவல்யம், அதற்கு ஆசையா, அல்லது அதையும் துறந்து பெருமானை அடைந்து அவனுக்கு தொண்டு புரிந்து அனுபவிக்க போகிறோமே அந்த ஆனந்தத்தில் ஆசையா? பெருமானே தான் நமக்கு இலக்காக இருக்க வேண்டும். மற்றபடிக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். நம்மாழ்வார் சாதிக்கிறார், நமக்கு தண்ணீர் குடித்தாத்தான் வாழவே முடியும், சோறுண்டால் தான் வளர முடியும், வெத்தலை பாக்கு ஆனந்தமா இருக்கும்னு வெளியாருக்கு சொல்லிக்கிறதுக்காக. இதைத்தான் தாரகம் போஷகம் போக்யம் என்று சொல்லுவார்கள். வாழ்முதல் வாழ்வதற்கு தேவை, அடுத்தது வளர் முதல் வளர்றதுக்கு தேவை, அடுத்தது மகிழ் முதல் லக்ஸூரியஸ் லைஃப்ங்கிறாளே அதை போல இருக்கிறதுக்கு மகிழறதுக்கு தேவை. இதெல்லாம் தண்ணீரும் சோறும் வெத்தலையும் இருக்கலாம். ஆனா ஆழ்வார்களை பொறுத்தவரை கண்ணனே தண்ணீர், கண்ணனே சோறு, கண்ணனே வெற்றிலை, தாரகம் போஷகம் போக்கியம், இதானே உண்மை. ஆக இதை தவிர்த்து பக்கத்துல ராமன் பகவான் இருக்கும் போது கைப்பிடித்த மனைவி எங்கோ இருக்கும் ஒரு மானுக்கு ஆசைப்பட்டாள் அல்லவா? வேடிக்கை சொல்றது அம்மான், அம்மான்னா கணவனான சுவாமி. அம்மான் பக்கத்திலே இருக்க அம்மானை வேண்டினாள் சீதை. அம்மான் பிரிச்சு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மான். அம்மான் அப்படின்னா சுவாமி ராமன் அர்த்தம். அப்ப பக்கத்திலேயே ராமன் இருக்கும் போது அவன் தானே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை. இதை விடுத்து எங்கோ இருக்கும் மானை கேட்டாள். அதனால் தான் 10 மாசம் பிரிந்து துன்பமே பட்டாள். ஏன் சீதை 10 மாசம் பிரிந்தாள்னால் பெருமானை அனுபவித்து அவருக்கு தொண்டு புரிவதை தவிர நாம் ஏதோ சொத்துக்கும் சுகத்துக்கும் ஐஸ்வர்ய அனுபவத்துக்கு ஆசைப்பட்டால் தாழ்ந்தே போவோம். பெருமானுடைய சொத்து ஜீவாத்மா, அப்ப அவருக்கு தொண்டு புரிவதுதான் இலக்காக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கேயும் தெரிஞ்சுக்கணும். விஷயாந்தரத்திலே பிராவண்யம் ஒழிக்க வேண்டும், கண்ட விஷயத்தில் ஆசைப்படக்கூடாது, கண்கண்ட பெருமானுக்கு தொண்டே புரிய வேண்டும். இதை மறந்து போய் சீதை கேட்டுவிட்டாள். உவாச்சராகவோ கிட்டா பிராதரம் லக்ஷ்மணம் வச்சா. அப்ப ராமன் சிரிச்சுட்டே லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், லக்ஷ்மணா அப்படிலாம் சொல்லாதே, உலகத்துல எந்த ஆச்சரியம் வேணா எப்ப வேணா நடக்கும். ஏன் இந்த மான் உண்மையா இருக்க கூடாது? நிஜமாவே பொன்மானாக இருக்கலாம். நாம பிடிச்சு வச்சிருந்தா என்ன தப்பு? பஷ்ய லக்ஷ்மண வைதேக்கியாக ஸ்மிருகாம் உல்லசிதாம் இமாம் ரூபஸ்ரேஷ்டதையா கேஷ மிருகோத்ய ந பவிஷ்யதி. இந்த மிருகம் சீதைக்கு கிடைக்கலன்னா ரொம்ப வருத்தப்படுவாள். அது கிடைக்க போறதுன்னு அவ முகம் எவ்வளவு ஆசையா இருக்கு பத்தியா லக்ஷ்மணா. அந்த திருப்தி இருக்கணும்னால் இந்த மானை பிடிச்சு கொடுத்தா தான் உண்டு. மேற்கொண்டு ராமன் ஏன் இந்த மானை பிடிக்க வேண்டும்ங்கிறதுக்கு பல காரணங்கள் கூற போகிறார், கேட்டுக்கொள்வோம். அப்படியே பொன்னேரி ராம பக்த ஆஞ்சநேய பரத்வாஜ
ஆசிரமத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டு புறப்படுவோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.